சார், அமித்ஷா வந்து இன்றைக்கு நைட் வந்து வராரு திருச்சிக்கு. அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கேட்டிருக்கீங்க? இதுவரை இல்லை. நாளை சேலம் வர்றாரு. என்ன அவருடைய கட்சி நிகழ்ச்சிக்காக பங்கு பெறுவதற்காக வர்றாங்க. வாய்ப்பு இருந்தா நாங்க சந்திப்போம் நாளைக்கு. 2026 எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டில் டிஜிபி ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டு ஆட்சி நாட்டு மக்களை பற்றி கவலைப்படுவது கிடையாது, வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்பட்டு ஒரே ஆட்சி திமுக ஆட்சி. ஏற்கனவே யுபிஎஸ்சி திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் அனுப்பப்பட்ட அந்த டிஜிபி பட்டியலில் தான் 3 பேர் தேர்வு செஞ்சு மாநில அரசு அமைச்சிருக்கிறாங்க. அதுல ஒருவரை நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபி நியமிக்கணும். இதுவரைக்கும் நியமிக்கணும். இப்படி திறமை இல்லாத அரசாங்கத்தை வச்சுட்டு நாட்டு மக்களுக்கு எங்க பாதுகாப்பு கிடைக்கும்? சட்ட ஒழுங்கு எப்படி பேணி காக்க முடியும்? 2026 வந்து அதிமுக தான் அமையும் சொல்லிட்டாரு. அது அமித்ஷா சொல்லுவாங்க. எங்க ஏற்கனவே தான் சொல்லிட்டாரு. இன்னும் எத்தனை தடவை தான் கேட்பீங்க? தெளிவா சொல்லிட்டாரு. இன்னும் நீங்க எல்லாம் பத்திரிகை தான் வச்சிருக்கீங்க, ஊடக நண்பர்கள். முதல்ல ஐடிசி சோழா ஹோட்டல்ல முதல் பேட்டி கொடுத்தார். இந்த பேட்டி பாத்தீங்களா இல்லையா? பார்த்தீங்களா இல்லையா? அது என்ன சொன்னாரு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி அமைச்சிருக்குது. இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும், அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். எங்களுடைய கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் தெளிவா சொல்லியாச்சு. இதுக்கு மேல எத்தனை தடவை தான் திருப்பி இதே கேள்வி கேட்கறீங்க? தயவு செய்து இதெல்லாம் ஏற்கனவே முடிந்தது. நாங்க இந்த மாதத்துக்கு முன்பாகவே இதற்கு உண்டான பதில் கொடுக்கப்பட்டு விட்டது. இன்னும் சில கட்சிகள் சொல்ல முடியாது. எந்த கட்சி எங்க இருக்குன்னு தேர்தல் அறிவிப்பு வெளியான பிறகுதான் சொல்ல முடியும். எங்க கூட்டணியில இன்னும் சில கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. தேமுதிக நிலைமை இன்னும் சில கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. நாளை வந்து தமிழக முதல்வர் வந்து திருப்பத்தூருக்கு வராரு சார். தமிழக முதல்வர் வந்து நாளைக்கு திருப்பத்தூருக்கு வராரு. இந்த நிலையில வந்து ஏற்கனவே நம்ம கட்சியில் இருந்த தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் வந்து அந்த கட்சியில போய் சேரதா ஒரு பரவி வந்தது. இதை பத்தி உங்களுக்கு கருத்து? ஏற்கனவே கட்சிக்கு போய்த்தானே வந்தாரு. ஏற்கனவே அதிமுக திமுக போயிட்டு தானே மறுபடியும் வந்தாரு. இல்லை சார், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சார் ஏற்கனவே அந்த அம்மா திமுக போயிட்டு தாங்க மறுபடியும் அதிமுக வந்தாங்க. அதனால மீண்டும் திமுக போறது ஒன்றும் புதுசா ஒன்றும் கிடையாது. அதனால அதிமுக எந்த பாதிப்பு இல்லை. தமிழகத்துல தொடர்ந்து கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வருது. இது குறித்து பொதுமக்களோ மற்றவர்களோ புகார் அளிச்சா அரசு அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. இதை பத்தி உங்களோட கருத்து சார்? நாங்க தெளிவா சொல்லிட்டோமே. நேற்றைக்கு தானே உங்களுக்கு பார்த்திருக்கேன். 2 நாளைக்கு முந்தி எங்களுடைய கரூர் மாவட்ட செயலர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் நேரடியா அந்த கனிம வள கொள்ளை நடக்கின்ற இடத்துக்கே போய் அங்க இருக்க கிட்டாச்சி மேல ஏறி போட்டோ எடுத்து அங்க இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளை வரவழைச்சு 5 ரீச்ல நடக்குது. ஒரு நாளைக்கு ஒரு ரீச்ல 600 லோடு மணல் போகும். 3000 லோடு மணல் தொடர்ந்து போயிட்டு எந்த அதிகாரியும் கண்டுகொள்ளவில்லை. மாவட்ட ஆட்சி ஆகட்டும் அல்லது காவல்துறை கண்காணிப்பாளராகட்டும், அந்த பகுதியில் இருக்கின்ற வருவாய்த்துறை அதிகாரி காவல்துறையில் கண்டுபிடிக்க பார்க்கறதே கிடையாது. அவர்கள் எல்லாம் அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே இந்த கனிம வள கொள்ளையில யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ, அதற்கு யாரெல்லாம் துணை போன அதிகாரி இருக்கின்றார்களோ அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். சார், 2026 தமிழக வெற்றி கழக வருகை வந்து யாருடைய வாக்கு வங்கிக்கு வந்து குறையும் சார்? இன்னும் ஒரு தடவை கூட தேர்தலை சந்திக்கலையே. தேர்தல் சந்திச்சா தானே தெரியும். தேர்தல் சந்திக்கிறதுக்கு முந்தி யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம தமிழக வாக்காளர் பெருமக்கள் வந்து விழிப்புணர்வுடைய யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நன்றாக தெரியும். எந்த ஆட்சி வந்தா நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதும் தெரியும். இன்னைக்கு அதிமுக 31 ஆண்டுகாலம் ஆட்சி புரிந்த கட்சி, பொன்விழா கண்ட கட்சி. இந்த கட்சியில் தான் இன்னைக்கு தமிழகம் இந்த அளவுக்கு இந்தியாவிலே உயர்ந்த நிலையில் வருவதற்கு காரணமே அதிமுக தான். இன்னைக்கு அதிமுக ஆட்சியுடைய வரலாறு நாட்டு மக்களுக்கு தெரியும். அதிமுக ஆட்சியில இன்றைக்கு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பல நன்மைகள் நன்றா தெரியும். எத்தனை கல்லூரி நாங்கள் திறந்திருக்கிறோம், எத்தனை மாவட்டத்தை நாங்கள் உதயமாக்கி இருக்கிறோம், எத்தனை தாலுகா திறந்திருக்கிறோம், எத்தனை மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, இப்படி எல்லா வகையிலும் அதிமுக ஆட்சியில தான் நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைச்சது. சேலத்துல சற்றுமுன் பேசிட்டார் விஜய். அம்மா வளர்த்த கட்சியும் எம்ஜிஆர் வளர்த்த கட்சியும் சரண்டர் ஆயிடுச்சு. அவருக்கு ஒரு நிகழ்வு நடந்தது, நான் சொல்லக்கூடாது, திருப்பி கேட்கறதுனால சொல்றேன். ஒரு பிரச்சனை நடந்தது, 72 நாட்கள் வீட்டு விட்டே வரல. ஏன் விஜய் வீட்டு வரலன்னு சொல்றாங்க. ஒரு தலைவரானா கேட்கத்தான் செய்வாங்க, அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். நீங்க எத்தனை கேள்வி கேட்கறீங்க?
திருப்பி நான் பதில் சொல்ல கூட திருப்பி கேட்கறீங்களா? ஒரு கட்சி துவங்கி விட்டா அந்த கட்சியில நிர்வாகிகள் கேட்கின்ற கேள்விக்கும் மக்கள் கேட்கின்ற கேள்விக்கும் பதில் சொல்வது அந்த கட்சியோட தலைவருடைய கடமை. ஆனா அந்த கடமை செஞ்சிருக்காரு. 15 நாள் அலுவலகத்தை மூடிட்டு போயிட்டாங்கல்ல. அப்புறம் எங்க போய் கட்சி நடத்தி மக்களுக்கு நன்மை செய்ய போறாங்க? ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய திறன் கூட அவர்கிட்ட இல்லையே. ஆனா நாங்க யாரையும் குறை சொல்லல. எல்லா மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவில் யார் வேணாலும் கட்சி துவங்கலாம், இந்த கட்சிக்கு தலைவராகலாம், மக்களை சந்திக்கலாம். மக்கள் தான் எஜமானர்கள். மக்களுக்கு கொடுக்கிற தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு. எங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய செஞ்சிருக்கிறோம். நெஞ்ச நிமித்தி மக்கள்கிட்ட போய் சொல்றோம். ஏன் உங்க மாவட்டத்திலேயே இந்த இடத்துல வந்துட்டுல இது புதிதாக தொடங்கப்பட்ட மாவட்டம் தானே? அடித்தட்டு மக்கள் அதிகமான வாக்கு அதிமுக எப்பவுமே அதிமுக வாக்குகள், அந்த அடித்தட்டு மக்கள், தலித் மக்களுடைய இஸ்லாமியர் வாக்குகள் பிஜேபி சேர்ந்தனால இது வருமா? எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட கட்சி. நல்லா புரிஞ்சுங்க. பாருங்க எத்தனை பேர் ஜாதி இருக்கு, எத்தனை மதத்தை சேர்ந்திருக்காங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. எங்களுக்கு 2 ஜாதி, ஆண் ஜாதி பெண் ஜாதி, 2 ஜாதி தான் எங்க கட்சிக்கு இருக்குது. அதனால இந்த ஜாதி பத்தியோ மதத்தை பத்தியோ நாங்கள் எப்பொழுதும் முன்னிலைப்படுத்துவதே கிடையாது. மக்களுக்கு என்ன தேவை அதை எப்படி செய்ய வேணும், அதுதான் எங்களுடைய தலையாய கடமை. அதுதான் எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு பயிற்சி கொடுத்த வழி. இன்னைக்கு என்ன தேர்தல் அறிவிப்பு? ஏற்கனவே 10 அறிவிப்பு கொடுத்துட்டு இருக்கேன். ஏற்கனவே பல அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு விட்டது. இதுல அப்பப்போ வரும் அறிவிப்பு. ஆனா இப்பதான் ரெண்டு கட்டமா அறிவிப்பு கொடுத்திருக்கோம். இந்த அறிவிப்பை பார்த்து பயந்துதான் ஸ்டாலின் இப்போ ஒரு விசித்திரமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. நாங்க கொடுக்கப்பட்ட இந்த 2 கட்ட அறிவிப்புகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று வந்தா என்னென்ன அறிவிப்புகள் நிறைவேற்றும் என்று நாங்கள் அறிவிச்சோம். அதை அறிவிப்பை பார்த்து பயந்து இப்பொழுதுதான் ஒரு விசித்திரமா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அனைத்துக்கும் பொதுவான கோடைக்காலம் அவர் குறிப்பிட்டவங்களுக்கு தான் கொடுத்தாரு. கோடைக்கால சிறப்பு தொகை அனைவருக்கும் வழங்கத்துக்கு நீ வலியுறுத்துவீங்களா? சார் அவருக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்றாரு. நீங்க அதுல போய் உள்ள போது கேட்கறீங்களா? எனக்கு அதான் சொல்லிட்டேன். கோடைக்காலம் இப்பதான் வந்ததா? 22ஆம் ஆண்டு வந்தது, 23ஆம் ஆண்டு வந்தது, 24ஆம் ஆண்டு வந்தது, 25ஆம் ஆண்டு வந்தது. இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு 4 கோடைக்காலம் வந்துடுது. இப்ப 5வது கோடைக்காலம். இந்த கோடைக்காலம் தேர்தலை நோக்கி இருக்கின்ற கோடைக்காலம். அதனாலதான் இந்த காரணத்தை சொல்லி அவளது அறிவிப்பு கொடுத்துருக்காரு. பாராளுமன்றத்தில் பெண் காங்கிரஸ் எம்பிகள் நடந்து கொண்ட விதத்தை பற்றியும் சார் அது முழுமையா எனக்கு தெரியாது. படத்தை பார்த்து நான் பார்க்க அங்க நடந்த நிகழ்வுகள் இன்னும் தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்து வந்தா அது தவறு. ஒரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர், இந்த நாட்டை காக்கக்கூடியவர், அவர் சொல்லுகின்ற பதில் அனைத்து கிட்டத்தட்ட 140 கோடி மக்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். அதை போய் முடக்குவது எந்த விதத்தில் சரியா? அவருடைய சுயநலத்திற்காக அவர் சொல்லுகின்ற கருத்து இன்றைக்கு அவையிலே பதிவு செய்யாத காரணத்தினால ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வெளியில் நாட்டு மக்களுக்கு என்ன அவர் பதில் சொல்வார் என்று எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதை இவர்களால் கெடுக்கப்பட்டு திருப்பத்தூர் மாவட்டம் ஆட்சி காலத்தில் பிரிக்கப்பட்டிருக்கிறது. செயல்படுற ஊடகவியலாளர் பத்திரிகையாளர்களுக்கு இந்த ஆட்சியில எந்த ஒரு செய்தியை சேகரிக்க போனாலும் அதனால நிறைய த்ரெட்டிங் வருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை பத்தி உங்களோட கருத்து. இதுக்கு என்ன காரணம்? மூல காரணமே நீங்க தான். நீங்க சரியான முறையில ஒளிபரப்பு செஞ்சு சரியான முறையில செய்தி வெளியிட்டீங்களா? இப்படிப்பட்டவர்கள்லாம் அடங்கி இருப்பாங்க. இவர்கள் ஊடகம் பத்திரிகையும் இவர்களை ரிஜெக்ட் பண்றாங்க. இவர்கள் ஏதோ ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்துற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது. உண்மை செய்தி வெளியிடுங்க. நாங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது எங்களை பத்தி தான் விமர்சனம் பண்ணீங்க. எதிர்கட்சியா இருக்கும் போதும் ஊடகங்களும் பத்திரிகைகளும் எங்களை பற்றி தான் விமர்சனம் செய்யறீங்க. விமர்சனம் செய்யுங்க. நாங்க அதெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவர்கள் காட்டிய வழியில் நாங்கள் சென்று இருக்கிறோம். ஆனா திமுக அப்படிப்பட்ட கட்சி அல்ல. முதல் ஊடகங்களும் பத்திரிகைகளும் புரிஞ்சுக்கங்க. தவறு இருந்தா தவறு உடனே சுட்டி காட்ட வேணும். நேற்றைய தினம் நேற்றைய முன்தினம் நேற்று தினம் நினைக்கிறேன் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் இன்னைக்கு நேரடியா களத்துல போய் கனிம வேலை கொள்ளைய பாக்குற எல்லா ஊடகத்திலும் திருப்பி காட்டுங்க. அப்பதான் அவர்கள் பயப்படுவாங்க. செய்கின்ற ஊழல் மக்களுக்கு தெரிவிக்க வேணும். அந்த கடமை ஊடகத்துக்கு பத்திரிகை இருக்குது. அப்படி காட்டுகின்ற பொழுதுதான் அவர்கள் பயப்படுவாங்க. இல்லை என்றால் அதில் அடிக்கின்ற கொள்ளையை வைத்து அதில் செய்கின்ற ஊழல் மூலமாக வருகின்ற பணத்தை வைத்து இன்றைக்கு இப்படி அடக்குமுறை எல்லாம் இன்றைக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பத்திரிகையாளர் அடிக்கிறது, போய் பத்திரிகையாளர் படம் பிடிக்க போனா கேமரா கொடுக்கிறது, கேமரா உடைக்கிறது, பத்திரிகையாளர் தாக்குவது, இதெல்லாம் என்ன காரணம்? ஆக இவர்கள் சுதந்திரமாக
கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தால அவளை தடுக்க போனா இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது. இதற்கு நீங்க ஊடகங்களும் பத்திரிகைகள் மூலம் அவ்வப்போது திமுகவில் நடைபெறுகின்ற இந்த முறைகேடுகளை படம்பிடித்து மக்களுக்கு காட்டினால் உங்களுக்கு மக்கள் பக்க பலமாக இருப்பாங்க, நாங்களும் பக்க பலமாக இருப்போம். சார் கடந்த திமுக அது கூட நமக்கு